அன்பார்ந்த சுற்றுலா செல்கின்ற வந்தவர்களுக்கும் சுற்றுலா செல்ல இருப்பவர்களுக்கும் ஒரு செய்தி. காசி கயா சமீபத்தில் 3க்கு 9ஆம் தேதி சென்றிருந்தோம். மிஸ்டர் அசோக் சுந்தர் டிராவல்ஸ் அவர் டிராவல்ஸில் புக் பண்ணியிருந்தோம். நல்லபடியாக வழி நடத்தி எங்களை இட்டுன்னு போய் காசி கயா, புத்தகயா, அலகாபாத், ராமர் கோவில், ராமர் பட்டாபிஷேகம் பண்ண இடம், சீதா தேவி மண்ணில் இறங்கிய இடம், இவை அனைத்தும் எங்களுக்கு சுற்றி காமித்தார். காசியில் படகு சவாரி கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். இதில் எங்களை இட்டுன்னு போய் ஒவ்வொரு காட்டாக என்னென்ன காட் என்னன்றது விலைக்கு எங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். மற்றபடி 3 ஸ்டார் ஹோட்டல் மிக பிரமாதமாக போட்டு கொடுத்தார். சாப்பாடு முக்கியமாக சாப்பாடு நம்மளுக்கு முக்கியம். ஏன்னா 7 நாளும் நாங்கள் நிம்மதியாக வீட்டுக்கு வந்தோம்னா சாப்பாடு முக்கியம். 3 வேளையும் நல்ல உணவு, அதாவது காலையில் டிஃபன், இரவு டிஃபன் பழத்தோட, மத்தியானம் வடை பாயாசம் ஸ்வீட்டோட சாப்பாடு, எல்லாமே பழம், எல்லாமே 3 வேளையும் பழம் கொடுக்குறார். பெரியவங்கெல்லாம் பழத்தை விரும்பி சாப்பிடுவாங்க, பழத்தை கொடுக்குறார். காசியில் நல்லா தரிசனம் பண்ணோம். திரிவேணி சங்கமத்தில் நல்ல நீராடினோம், நல்ல தரிசனம் பண்ணோம், எந்த குறையும் இல்லை. அதே மாதிரி அலகாபாத்லேயும் நல்ல தரிசனம் பண்ணோம். காசி கயாவில் முன்னோர், இதான் முக்கியமான இடம், முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணோம். இங்கே தமிழ் ஐயரை வைத்து எங்களுக்கு மிஸ்டர் அசோக் நல்ல முறையில் எங்களுக்கு தர்ப்பணம் பண்ணாங்க. மற்றபடி அவங்க 32 பிண்டங்கள் வைக்கிறாங்க. ஒவ்வொரு உயிர்களுக்கும் நம்ம முன்னோர்கள் யார் யார் என்னென்ன அத்தனைக்கும் விளக்கமாக சொல்லி நம்மளுக்கு பிண்டம் வைத்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 hour 1.5 hour எங்களுக்கு அதில் உட்கார வச்சு பண்ணாங்க. ரொம்ப எனக்கு பிடித்த இது. இந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க. நம்ம ஊர் ஐயர்களே இந்த மாதிரி ஐதீகமாலாம் பண்ண மாட்டாங்க. நம்ம உண்மையிலே குறைந்த செலவில் அதை நல்லதாக பண்ணாங்க. 2வது சுந்தர் டிராவல்ஸில் குறைந்த செலவில் தான் நாங்களை இட்டுன்னு போயிருக்காங்க. பெருசாக இல்லை. 3 ஸ்டார் ஹோட்டல், ஏசி பஸ்ஸு, டீலக்ஸ் பஸ்ஸு, மற்றபடி தங்குற இடம், போய் வர செலவு எல்லாமே அவங்களே ஏற்றுக்கிறாங்க. நம்மளுக்கு எந்த செலவும் கிடையாது. நடுவில் சின்ன சின்ன ஆட்டோ மட்டும் நம்மக்கிட்ட பேர் வாங்கினாங்க. அது சின்ன ஒரு 30 ரூபா 50 ரூபா அப்படிக்குள்ளே தான் வாங்கினாங்க. மற்றபடி அதான் பெரிய வண்டி போகாத இடத்துக்கு மட்டும்தான் அந்த இது பண்ணுறாங்க. மற்றபடி எதுவும் நம்பி இல்லை. அசோக்கை நம்பி எல்லாருமே இந்த டூரில் பயணம் பண்ணலாம். ஏன்னா அவர் சிறியவர்களாகட்டும் பெரியவர்களாகட்டும் அரவணைத்து கூடியே இருந்து எங்கே போனாலும் நம்மளை அரவணைத்து கொண்டு வரார். சில டூரில் நான் நிறையா போயிருக்கிறேன், பல டூரில். ஆனால் அவங்க இட்டும் போய் கைடு என்ன பண்ணுவாருன்னா, எதற்கு விட்டுட்டு நீங்கள் அதோ இருக்க கோவில் அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க, நாங்கள் இங்கே இருப்பேன், 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் டைம் சொல்லுவாங்க. இவர் அப்படி இல்லை. கூடயே விளக்கம் சொல்லி கூடயே நின்று எல்லாத்தையும் நம்மளுக்கு அரவணைத்து சொல்லி கூடயே வந்துடுறாரு. அது ரொம்ப பாராட்டத்தக்கது. எந்த ட்ராவல்ஸ்லேயும் பண்ண மாட்டாங்க. ரொம்ப அருமையாக பண்ணுறாரு. அதே மாதிரி இவர் பெருசாக எதையும் இது பண்ணாமல் நம்மளை அழகாக கொண்டு சேர்த்துக்கிறாரு. நம்ம உடலுக்கு தேவையானது உடம்புக்கு முதல்ல உணவு, அதை கரெக்டாக பண்ணுறாரு. அங்கே உணவு பரிமாறுறவர்களுக்கும் ரொம்ப நல்லபடியாக கனிவுடன், சின்ன பையங்கள் தான், நல்ல கனிவுடன் நம்மளை சிரிச்ச முகத்தோட சாப்பாடு போடுறாங்க. நாம்ளே வேணான்னு கூட அங்கிள் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்றாங்க. நல்லபடியாக கவனிச்சினாங்க. மற்றபடி இவங்க டூரில் யார் வேணாலும் நம்பி போகலாம். மிஸ்டர் அசோக் நல்ல அரவணைப்படம் பண்ணுறாரு. அவரை நம்பி இதையும் செய்யலாம். ரொம்ப நன்றி. நான் சென்னையிலேருந்து ராஜேந்திரன் பேசுகிறேன். நன்றி.